உணவு சார்ந்த தொழில் பண்றவங்க எஃப்எஸ்எஸ்ஐ எடுக்கணும். ஃபாசின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 விதமா எடுக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நான் வந்து பண்றேன். இங்க நான் லோக்கல்ல தான் சேல் பண்ண போறேன். இந்தியாக்குள்ள மட்டும் தான் விக்க போறேன்னு. இன்னொன்னு வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். இந்த 2 விஷயத்துக்கும் தனித்தனி லைசென்ஸ் உண்டு. அந்த லைசென்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். அதாவது ஃபுட் பிசினஸ் பண்றவங்க. அப்படி இல்லன்னா எம்எஸ்எம்இ போதும். மற்ற எல்லா பிசினஸ்க்கும் எம்எஸ்எம்இ போதும். இது போக நீங்க சொன்ன மாரி ஜிஎஸ்டி கம்பல்சரி. இப்பல்லாம் என்ன பேங்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தேங்காய் வியாபாரம் பண்றவங்கள கூட ஜிஎஸ்டி எடுக்க சொல்ட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஜிபே வந்துச்சு இல்லைங்களா? முதல்லலாம் வந்து பணம் பரிவர்த்தனை இருந்தது. பணம் குடுத்து வாங்குறது இருந்தது. இப்போ யாருமே அது பண்றதில்ல. ஈவன் ஒரு டாக்ஸில போனா கூட ஜிஎஸ்டி இந்த ஜிபே பண்றோம். அந்த மாரிலாம் பண்றோம். ஸோ இந்த ஜிபே வந்து என்ன ஆகும்னா, ஒரு தேங்காய் கடைக்காரருக்கு ஒரு வருஷத்துக்கு 6,00,000 அவர் லாபம் எடுத்துக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ஆடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டாரு. அக்கவுண்டன்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவர் தேங்காய் வாங்குவாரு, விப்பாரு. காசை கொண்டு போய் வீட்ல குடுப்பாரு. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஜிஎஸ்டி எதனால ரொம்ப கம்பல்சரி கேக்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல இந்த ஜிபே பண்றதுனால உங்க பேங்க்குக்கு பணம் போகுது இல்லையா? அப்போ பேங்க் வந்து கேக்குது. இந்த பணம் எதுல இருந்து வந்தது? அப்போ நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி எடுத்தா ஜிஎஸ்டி நம்ம வந்து கட்டணும். கட்டணும் அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படி இல்லைங்க. 20,00,000 வரைக்கும் நீங்க கட்ட வேண்டாம். உங்களுடைய டர்ன் ஓவர் 20 லேக்ஸ் டச் பண்ற வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். நில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம்.